Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 2 la chapter number 2 the Bodhiana Pythagoras theorem la last figure it out from page number 52 to 54 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So first question from page number 52, find the diagonal of a square with side length 5 centimeter. So பொதுவாக வந்து தியரட்டிக்கல் ஜியாமெட்ரி ஆர் ஏரியா மென்சுரேஷன் ஏரியா ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டினை வந்து ஒரு டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர், த ஷேப் இஸ் அ ஸ்கொயர், அதோடைய சைட் லென்த் கொடுத்துருக்காங்க, நம்மள டயக்னல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், பட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸ்கொயருக்கு வந்து சைட் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் அ ஸ்கொயர், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல் இன் அ ஸ்கொயர், கரெக்டா? ஸோ இப்போ வந்து டயக்னல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு டயக்னல் மட்டும் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பார்ட் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ஐசோசலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டா? அதை மட்டும் இப்போ நான் எடுத்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேயா? சைட்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் ஈச், ஏன்னா வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் அ ஸ்கொயர். இப்போ டயக்னல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இன் அ ஸ்கொயர். ஸோ இது என்ன ஷேப்பு? இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஐசோசலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏன் 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? ஸோ ஐசோசலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஹைப்போட்டனியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். ஹைப்போட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு a இன்டூ √2. கரெக்டா? இந்த ஃபார்முலா தெரியலனாலும் ஹைப்போட்டனியூஸ்ன்றதை நம்ம சீன் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியலனாலும் போதியானா தியரம் தெரியும்ல நம்மளுக்கு. போதியானா தியரம் என்னது? ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரியுமா? ஸோ a ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ரெண்டு சைட்ஸும் வந்து உங்களுக்கு ஈக்குவல் தான். ஸோ 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர்னு வருமா? ஸோ c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 பிளஸ் 25. c square is equal to 50. இதுல இருந்து c கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் 15 போடணும். இப்போ 50 வந்து பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி 2 into 5 into 5, கரெக்டா? 2 into 5 into 5. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்டை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு பேரா வந்து ரூட்ல இருந்து நம்ம வெளியே எடுப்போம், கரெக்டா? ஸோ இப்போ வந்து 5க்கு வந்து பேர் இருக்கு, நான் வெளியே எடுத்துடுறேன். ஆனால் √2க்கு பேர் இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன்? உள்ளேயே போட்டுக்கிறேன் √2. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் √2ஓட வேல்யூ என்ன? 1.414. இப்போ 5ஓட 1.414 நான் மல்டிப்ளை பண்ணேன்னா I will get 7.070. இது வந்து approximate value. 7.07 வரும். So the hypotenuse is approximately 7.07 centimeter. இது வந்து by போதியானா தியரம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஹைப்போட்டனியூஸ்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன் இல்லையா? இதுவும் வந்து போதியானா தியரம் தான். ஐசோசலஸ் ட்ரையாங்கிளுக்கு, ஐசோசலஸ் ரைட் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் அப்ளை ஆகுறது. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு அதே தான் வரும். ஃபார்முலா என்னது? c is equal to a into √2. கரெக்டா? a ஓட வேல்யூ 5 into √2, which is 5 into 1.414 gives you approximately 7.07 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ த வேல்யூ ஆஃப் ஹைப்போட்டனியூஸ் இஸ் 7.07 சென்டிமீட்டர். உங்களுக்கு ஃபார்முலா தெரியலனாலும் பேனிக் ஆக வேண்டாம். உங்களுக்கு வந்து பை போதியானா தியரம் இருக்கு இல்லையா? போதியானா தியரம் வச்சு c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு வச்சும் நீங்கள் போடலாம். ஓகே, ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டைரக்ட் சப்ஸ்டியூஷன், அவ்வளோதான். மூவிங் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினோட ஒரு பார்ட் வந்து பேஜ் நம்பர் 52ல இருக்கு. அந்த டயக்ராம்ஸ்லாம் வந்து பேஜ் நம்பர் 53ல இருக்கு. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் சைட் லென்ஸ் இன் த ஃபாலோயிங் ரைட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? போதியானா தியரம் தான் யூஸ் பண்ண போறோம். மொத்தம் வந்து 6 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல மிஸ்ஸிங் சைட் லென்த் கண்டுபிடிக்கணும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் என்னன்னா, எது ஹைப்போட்டனியூஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஹைப்போட்டனியூஸை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா மற்ற ரெண்டு சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஃபைனலாக ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? இதே வந்து மற்ற சைடு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர்ல இருந்து அதர் சைடோட ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, இப்போ நான் சொல்றதை ஃபாலோ பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன், அப்போ உங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இது செகண்ட் சப்டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஓகேயா? இப்ப ஹைபாட்டனியூஸை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். ஹைபாட்டனியூஸ்ன்றது எதுனா 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் வந்து ஹைபாட்டனியூஸ். நமக்கு தெரியும் ஹைபாட்டனியூஸ் தான் வந்து லாங்கஸ்ட் சைடுன்னு. இப்போ வந்து சப்போஸ் வந்து ஹைபாட்டனியூஸ் கொடுக்கலனா அது என்னன்றதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது? கரெக்டா? ஸோ ஹைபாட்டனியூஸ்ன்றது எப்பவுமே என்னன்னா இந்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் வந்து ஹைபாட்டனியூஸ். ஸோ இந்த இடத்துல நம்மள ஹைபாட்டனியூஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா என்னது? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஃபர்ஸ்ட் சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து சி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ இது ரெண்டுத்துல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 9ன்னு எடுத்துக்கிறேன். ஏ ஸ்கொயரை 9 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரை வந்து 7 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 9 ஸ்கொயர் இஸ் 81 பிளஸ் 7 ஸ்கொயர் இஸ் 49. இப்போ 81யும் 49யும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 113 வரும். ஓகேவா? இப்போ சியோட வேல்யூ என்ன? சி ஸ்கொயர் வந்து 130னா சி இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 130 அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல வந்து ஏதாவது பேர் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஐ மீன் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ 130க்கு வந்து பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல பண்றேன். 2 டேபிள்ல பண்ணனா I'll get 65. 5th டேபிள்ல பண்ணனா I'll get 13. 13 வந்து பிரைம் நம்பர். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ 2 into 5 into 13 வருது. இது எதுக்குமே வந்து பேர் இல்லை, அதனால இதை நம்ம as it is அப்படியே விட்டுறலாம். ஸோ the value of c is equal to root of 130. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் சம் போடலாம். இது வந்து சப்டிவிஷன் 1. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 போட போறோம். சப்டிவிஷன் 2ல என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ வந்து 90 டிகிரி இங்க ஃபார்ம் ஆகுதுல, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு எது? இதுதான் ஆப்போசிட் சைடு. ஸோ திஸ் இஸ் சி. சினா ஹைபாட்டனியூஸ். சரியா? ஸோ ஹைபாட்டனியூஸ் தான் நம்ம எப்ப கண்டுபிடிக்க போறோம்? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? 10. ஸோ 10 ஸ்கொயர் பிளஸ் பியோட வேல்யூ 4 ஸ்கொயர் which is equal to 10 square is 100 plus 4 square is 16. ஸோ என்ன வரும்? 116 வரும். c ஸ்கொயர் 116 னா c is equal to root of 116. இப்போ 116க்கு பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி ஏதாவது பேர் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஸோ 116 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா ஸோ I'll get 58. 58 அகைன் 2ஆல பண்ணனா I'll get 29. ஸோ இப்போ 2க்கு வந்து பேர் இருக்கு. கரெக்டா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2 into 2 into 29 எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2 into 29. இப்போ 2க்கு வந்து பேர் இருக்கா, அதனால ஒரு 2வை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? வெளியே எடுத்துடலாம். கரெக்டா? ஸோ 2 into இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளேயே இருக்கிற நம்பரை ஸ்கொயர் ரூட்குள்ளேயே போட்டுட்டு which is root 29. So the value of c is 2 root 29. Is that clear? இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் இது வந்து தேர்ட் சப்டிவிஷன், இது வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் போட்டுக்கலாம். இப்போ 90 டிகிரி எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு என்னது? இது. ஸோ ஹைபாட்டனியூஸ் இஸ் கிவன். ஹைபாட்டனியூஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு சைடை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஏ கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம பி கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்ப நம்மளோட ஃபார்முலா என்ன? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா? என்னென்ன வேல்யூ தெரியுமோ அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஹைபாட்டனியூஸ் தெரியுமா? ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 41 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 40. 40 ஸ்கொயர் பிளஸ் பியோட வேல்யூ என்ன? தெரியாது. ஸோ பி ஸ்கொயர்னே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பி ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து நான் ரீரைட் பண்ணிக்கிறேன். 40 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 41 ஸ்கொயர்னு ரீரைட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பி ஸ்கொயர் தானே வேணும். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 40 ஸ்கொயரை நான் அதர் சைட் கொண்டு போறேன். ஸோ பிளஸ் 40 ஸ்கொயர்ன்றது மைனஸ் 40 ஸ்கொயர் ஆயிடும். ஸோ 41 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 41 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1681. 40 ஸ்கொயரோட வேல்யூனா 4 ஸ்கொயரோட வேல்யூ இஸ் 16. 0வை 2 டைம்ஸ் போட்டுக்கணும். ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸ்கொயர் ரூட் நெக்ஸ்ட் போடலாம். இப்போ பி ஸ்கொயர் தானே. ஓகேவா? ஸோ 1681 மைனஸ் 1600 எவ்வளவு வரும்? 81 வரும். ஸோ பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 81. இதுல இருந்து பி கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 which is equal to 9 units. The value of b is 9 units. இதை வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு இவ்வளோ போடாம நீங்க டைரக்டாவே என்ன போடலாம்? உங்களுக்கு ஹைபாட்டனியூஸோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா டைரக்டாவே பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிடலாம். ஹைபாட்டனியூஸை தவிர மற்ற சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மைனஸ் தான் பண்ணணும். ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் மைனஸ் சைட் ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஃபார்முலாவையும் நீங்க டைரக்டா அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். இவ்வளோ
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணாம நீங்க டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து சப்டிவிஷன் 4 வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம் நம்ம. ஸோ திஸ் இஸ் சப்டிவிஷன் 4. இப்போ வந்து 90 டிகிரி எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைட் தான் ஹைபாட்டன்யூஸ். கரெக்டா? ஸோ த வேல்யூ ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு √200. அதே மாதிரி சி கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம கண்டிப்பா இந்த ஃபார்முலால மைனஸ் தான் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ். ஓகே, அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அந்த ஃபார்முலா தானே இந்த இடத்துல போட்டிருக்கேன். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். சி ஸ்கொயர் என்னது? சியோட வேல்யூ √200. அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். மைனஸ் ஏவோட வேல்யூ இஸ் 10. 10 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ √200 ஸ்கொயர் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. √200 நான் ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? √200 இன்டூ √200 அர்த்தம். கரெக்டா? அப்போ இது ரெண்டுத்தையும் சேம் ரூட்ல போட்டுக்கலாமா? √200 இன்டூ 200 எழுதிக்கலாம். கரெக்டா? √200 இன்டூ √200 காமனா ரூட் போட்டு 200 இன்டூ 200. இப்ப பேர் ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்ப ரூட்ல இருந்து வெளியே எடுத்துடலாமா? ஸோ 200. இதுதான் வந்து கான்செப்ட். ஆனா √200 நம்ம ஸ்கொயர் பண்றோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 200 அப்படியே டைரக்டா வந்துடும். ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. √200 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 200. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி √3 ஸ்கொயர் பண்ணனா என்ன வரும்? நம்மளுக்கு 3 தான் வரும். ஏன்னா √3 இன்டூ √3 3 வந்துடும். அதே மாதிரி √8 பண்ணோம்னா 8 வெளியே வந்துடும். ஓகேவா? இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்றோம்னா அப்ப நம்மளுக்கு உள்ள இருக்கிற வேல்யூ அப்படியே வந்துடும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √200 the whole square என்ன வரும்? 200 minus 10 square என்னது? 100. ஓகேவா? So 200 minus 100 is 100. B square 100 na B is equal to √100 which is equal to 10. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் 10 units தான், இதுவும் 10 units தான் அர்த்தம். அப்போ இது ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் அர்த்தம். ஓகேவா? இது புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் subdivision number 5 and 6 எழுதிக்கலாம். This is 5, this is 6. ஓகேவா? இப்போ 90 டிகிரி எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதா ஹைபாட்டன்யூஸ். ஸோ இதுல வந்து ஹைபாட்டன்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா என்ன? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ √50. ஓகேவா? இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் which is a ஓட வேல்யூ என்ன? 10 எடுத்திருக்கோம். ஸோ 10 ஸ்கொயர். b ஓட வேல்யூ √50. அதை நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ரூட் ஆஃப் அ நம்பரை ரூட் ஆஃப் ஏவை வந்து நம்ம ஸ்கொயர் பண்றோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு வெளியே ஏன்னு வந்துடும். ஓகேவா? which is 10 ஸ்கொயர் இஸ் 100. ரூட் ஆஃப் 150 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 150 வந்துடும். which gives me 250. 250 வந்துருது. ஸோ சி ஸ்கொயர் 250யா? இப்போ சி கண்டுபிடிக்கணும். சி இஸ் ஈக்குவல் டு √250. இப்போ இதுக்கு வந்து பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா, பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை எப்படி எழுதிக்கலாம் பிரிச்சு? 25 இன்டூ 10 எழுதலாமா? 250 எப்படி எழுதலாம்? 25 இன்டூ 10 எழுதலாம். பிரைம் ஃபேக்டரைஸ் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருந்தா நீங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து இன்னொரு மெத்தட். 250 நான் பிரிச்சு 25 இன்டூ 10 எழுதுறேன். ஸோ 25ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ √25 into √10. √25ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 5. √10 நம்ம எப்படி எழுதலாம்? √2 into 5 எழுதலாம். 10 is 2 into 5. இப்போ 2க்கும் ஜோடி இல்ல, 5க்கும் பேர் இல்ல. கரெக்டா? ஸோ பேர் இல்லைன்னா நம்ம அப்படியே தான் போடணும். அதனால ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 5√10 வரும். ஓகே, இது வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு எது எதெல்லாம் பேரா இருக்கோ அந்த பேரெல்லாம் எடுத்து ரூட்டுக்கு வெளியே, அந்த பேர்ல இருக்க ஒரு நம்பரை ரூட்டுக்கு வெளியே எடுத்துட்டு பேர் இல்லாததெல்லாம் ரூட்குள்ளேயே போட்டுருங்க. ஓகேவா? ஸோ எந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் வந்து ரொம்ப சுப்பீரியரான ஸ்டெப்பு, இது வந்து கொஞ்சம் லோ கிரேடட் அப்படின்லாம் கிடையாது. விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, யூ ஃபாலோ தட். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 6. இதுல வந்து 90 டிகிரி எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபாட்டன்யூஸ். ஸோ சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்னது? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, வேர் த வேல்யூ ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 45, ஏ இஸ் ஈக்குவல் டு 27.
ஓகேவா? இப்போ வேல்யூவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். b square is equal to c square minus a square. c square என்ன 45, 45 square minus a square என்ன 27 square. ஓகேவா? So 45 square is 2025 minus 27 square is 729. இப்போ subtract பண்ணோம்னா நமக்கு என்ன 1296 னு வரும். So 1296 வந்து b square is equal to 1296. அப்ப b is equal to square root of 1296 இல்லையா? இப்போ சப்போஸ் இதுக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி நீங்கள் வந்து குரூப் பண்ணி நீங்கள் அதில் இருந்து வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொன்னேன். பிகர் நம்பர்ஸ்லாம் இருக்குது. பிகர் நம்பர்ஸ்க்கும் நீங்கள் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் வந்து அந்த பேர் ஆகிற 2 நம்பர் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பேரில் வந்து 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பருமே வந்து ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஃபார் ஹையர் நம்பர்ஸ்க்குலாம் வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கும் போது இதோடைய ஸ்கொயர் வந்து இது அப்படின்றது நமக்கு தெரியல. சப்போஸ் வந்து நீங்கள் 30 ஸ்கொயர் வரைக்கும் பை ஹார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து 41ஓட ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அது வந்து அவங்க ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 41ஓடைய ஸ்கொயர் என்னன்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டக் ஆகிடுவீங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட் ஃபார் ஸ்கொயர் ரூட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ 1296 இது வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதில் ஆன்சர் வந்துடும். ஆன்சர் இஸ் 36. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296 இஸ் 36. ஓகே, ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்ம ஸ்டக் ஆகிற மாதிரி டைமில் நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன் லாங் டிவிஷன் மெத்தடு. ஸோ அகெயின் ஒன் மோர் டைம் நான் டீச் பண்ணுறேன். 1296 இருக்குது. ஓகேவா? ஸோ 1296க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இதை வந்து பேர் பண்ணிக்கணும். 2 பேர் பண்ணிக்கணும். ஸோ 96 டுகெதர் வந்து ஒரு பேரு, அதுக்கப்புறம் 12 டுகெதர் ஒரு பேர். பேர் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஃப்ரம் த ரைட் வந்து நீங்கள் பேர் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரம் த ரைட் பேர் பண்ணால் 96 டுகெதர் as 1 root 1 pair and then 12 டுகெதர் as 1 pair. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ வந்து 12 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேர் 12 எடுத்துக்கோங்க. 12க்கு க்ளோசரா உள்ள ஒரு ஸ்கொயர் நம்பர். ஆனால் 12 விட அதிகமாக இருக்கக்கூடாது, பட் க்ளோசரா இருக்கணும். இப்போ 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, 3 square is 9, 4 square is 16 இல்லையா? 16ன்றது 12 விட அதிகமாக இருக்குது. அதனால நம்ம 3 square எடுத்துக்கலாம். 3 square இல்லையா? என்ன பண்ணுறீங்க? டிவைசர்லையும் 3 போட்டுக்கோங்க, கோஷன்ட்லையும் 3 போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 3 3s are 9. இப்போ 12லேருந்து 9 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். யூ வில் கெட் 3. நார்மலா லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பரா தானே கீழே இறக்குவோம். ஆனா இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுல என்ன பண்ணணும்? இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல பேரா கீழே இருக்கணும். அதுக்கு தான் நான் வந்து பேர் பண்ண சொன்னது. ஸோ 96 டுகெதர் நம்ம என்ன பண்ணணும்? கீழே இருக்கணும். ஸோ 396னு வந்துருது. இது வரைக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப், கோஷன்ட்டை வந்து இன்டூ 2 பண்ணிக்கணும். ஓகே, கோஷன்ட் இன்டூ 2. அப்போ 3 × 2 எவ்வளோ? 6. 6 போட்டுட்டு பக்கத்தில் ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. எதுக்காக இந்த டேஷ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் போடுற டேஷ் என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பராலேயே இந்த ஃபுல் நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டேஷ்க்கு பக்கத்தில் நான் 1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 61 × 1 தான். 61 × 1 is 61. கரெக்டா? அப்புறம் இப்போ வந்து 61 × 1 வந்து 61. இது வந்து 396 விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்? நெக்ஸ்ட் வந்து 2 ட்ரை பண்ணுறேன். இப்போ டேஷில் என்ன போடுறனோ அதே தான் வந்து இன்டூலையும் போடணும். கரெக்டாக? ஸோ 62 × 2 எவ்வளோ வரும்? 124னு வரும். ஓகேவா? இதுவும் கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக? நெக்ஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணலாம். 63 × 3. டேஷில் என்ன போடுறோமோ அதே நம்பரால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9, 3 6s are 18, 189. இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ அப்படியே ஜம்ப் பண்ண போகிறேன். 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 65 × 5ஆல் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 5 5s are 25, கேரி ஓவர் 2, 5 6 are 30, plus 2 is 32. 325, 396க்கு கொஞ்சம் க்ளோஸராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் 6 ட்ரை பண்ணலாம். 66 × 6, 6 6 are 36, கேரி ஓவர் 3, 6 6 are 36, plus 3 is 39. 396 வந்துருச்சா? இப்போ நான் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டேஷ்லையும் ஃபில் பண்ணணும், அதையே தூக்கி நான் கோஷன்ட்லையும் போட்டுறணும். ஓகேவா? ஸோ 66 × 6 396 வந்துருச்சா? இப்போ இந்த கோஷன்ட் தான் எனக்கு அந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப்
1296 is 36. இது ஒரு long division method for finding out the square root. ஓகேவா? இப்போ next question போலாம். Question number 3. Find the side length of a rhombus whose diagonals are of length 24 units and 70 units னு கொடுத்துருக்காங்க. நான் எப்பவுமே சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராமா வரைஞ்சிருங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை convert it into a diagram அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராம்பஸ் வரைஞ்சிக்கலாம். ராம்பஸோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டா? சைட்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஹூஸ் டயக்னல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்னல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 யூனிட்ஸ் அண்ட் 70 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ராம்பஸோட ப்ராப்பர்ட்டி ஒன்று ஒன்றா எழுதலாம். சொல்யூஷனில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராப்பர்ட்டி எழுதிடணும். ஓகேவா? ராம்பஸோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் அ ராம்பஸ். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் அ ராம்பஸ். இப்போ டயக்னலோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரெக்டா? டயக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க, சைட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து we should go for diagonal property. diagonal property என்ன? மெயின் diagonal property என்னன்னா diagonals bisect each other at right angle. right angle என்ன? 90 degree. 90 டிகிரின்னு அர்த்தம். இது வந்து மெயினான ப்ராப்பர்ட்டி. என்ன அர்த்தம் டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்னா? டயக்னல்ஸ் ரெண்டும் ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் பண்ணும்போது அங்கே வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுன்றது ஒரு அர்த்தம். ஓகேயா? பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள் அப்படின்றது, அதாவது இன்டர்செக்ட் பண்ணும்போது 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். இந்த பைசெக்ட்னா என்ன அர்த்தம்? பைசெக்ட்னா அந்த ஒரு டயக்னலும் 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆகுமா. இப்போ சப்போஸ் வந்து ஒரு டயக்னல் D1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்னு ஈக்குவலா டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் வந்து பைசெக்ட். பைசெக்ட்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸ், தே ஆர் டிவைடட். செக்ட்னா தே ஆர் டிவைடட் ஆர் அதை வந்து கட் பண்றோம். ஓகேவா? ஸோ டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த டயக்னல் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு டயக்னலும் 24 சென்டிமீட்டர் அண்ட் 24 யூனிட்ஸ் அண்ட் 70 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 24ன்றது எப்படி டிவைட் ஆகும்? 12 யூனிட்ஸ்னு டிவைட் ஆகும். அதே மாதிரி 70ன்றது எப்படி டிவைட் ஆகும்? 70 டிவைடட் பை 2 வந்து 35. அப்போ இது 35ன்னு டிவைட் ஆகும். இது புரியுதா உங்களுக்கு? ஸோ diagonal 1 is equal to இது என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுதுறேன். diagonal 1 is equal to 24 units. diagonal 2 is equal to 70 units. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ராம்பஸ்க்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். ABCD அப்படின்னு நான் ராம்பஸ்க்கு நேம் கொடுக்குறேன். ஓகே, அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் தி 2 டயக்னல்ஸை வந்து ஓன்னு நேம் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராம்பஸ் வந்து 4 கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸாக உங்களுக்கு டிவைட் ஆயிருக்கு. கரெக்டாக 4 ட்ரையாங்கிளாக டிவைட் ஆயிருக்கு. இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்க போகிறேன். எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன்? ODC அப்படின்ற ட்ரையாங்கிளை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளை நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இன் ட்ரையாங்கிள் ODC, ட்ரையாங்கிள் ODCயை வந்து நான் ஜஸ்ட் வரைஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இங்கே வந்து த இன்டர்செக்ஷன் ஆஃப் தி 2 டயக்னல்ஸ் வந்து 90 டிகிரியா. ஸோ இங்கே வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? ஸோ இது ஓனா இந்த இடத்துல தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இது ODCன்ற ட்ரையாங்கிள். ODயோட வேல்யூ எவ்வளோ? இட் இஸ் 12 யூனிட்ஸ். ODயோட வேல்யூ இஸ் 12 யூனிட்ஸ். OCயோட வேல்யூ வந்து 35 யூனிட்ஸ். கரெக்டா? ஸோ இட்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் ODயோட வேல்யூ OCயோட வேல்யூ நமக்கு தெரியுது. ரைட் ஆங்கிளில் 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற இடத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஹைபாட்டன்யூஸ். கரெக்டா? ஸோ இந்த ஹைபாட்டன்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து போதியானா தியரம் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ பை போதியானாஸ் தியரம் C square is equal to A square plus B square. கரெக்டா? ஸோ A ஓட வேல்யூ என்ன? 35 எடுத்துக்கலாம். 35 ஸ்கொயர் பிளஸ் B யோட வேல்யூ இஸ் OD ஸ்கொயர். கரெக்டா? இதையே நான் இப்போ ரீரைட் பண்றேன். OC ஸ்கொயர் பிளஸ் OD ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ 35 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். ஓகே, ஸோ 35 ஸ்கொயர் இஸ் 1225. 12 ஸ்கொயர் வந்து 144னு வரும். இப்போ இதை ஆட் பண்ணா 5 plus 4 is 9, 2 plus 4 is 6, 2 plus 1 is 3 and 1. 1369 வருது. ஸோ C square is equal to 1369. அப்போ C is equal to square root of 1369. கரெக்டா? இப்போ இதை நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்ல 1369 போடலாம். இதை வந்து நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸோட வேல்யூ தெரிஞ்சா மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிரைம் நம்பர் தான் வரப்போகுது இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா.
எப்படி போடுறதுன்னு சொல்றேன். ஸோ 1369 இருக்கா, இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இதை வந்து பேரா பிரிக்கணும். டூ நம்பர்ஸா வந்து ஒரு குரூப் பண்ணணும். ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரம் த ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா பேர் பண்ணோம்னா 69 வந்து ஒரு பேர், 13 டுகெதர் as another பேர். ஓகேவா? இப்ப நம்ம 13 எடுத்துக்கலாம். 13க்கு க்ளோசரா இருக்கிற ஒரு ஸ்கொயர் நம்பர் பாத்தீங்கன்னா 3 3s are 9, 4 4s are 16 ஆயிடுது. அதனால இதுக்கும் நம்ம 3 தான் எடுக்கணும். ஓகேயா? ஸோ 3 3s are 9. கோஷன்ட்லயும் 3 போட்டுக்கோங்க, டிவைசர்லயும் 3 போட்டுக்கோங்க. ஸோ 3 3s are 9 போட்டுட்டு 13ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 13ல இருந்து 9 போச்சுன்னா எவ்வளவு வரும், 4 வரும். இப்ப ஆஸ் அ பேர் தான் நம்ம இறக்கணும், ஒரு நம்பரா இறக்கக்கூடாது. ஸோ 469 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டபுள் த கோஷன்ட், இல்லைன்னா கோஷன்ட்டை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 2s are 6, பக்கத்துல ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. இந்த டேஷ் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான் வந்து 66 into 6 நம்ம லாஸ்ட் பண்ணுமா, 66 into 6 என்னது, 6 6 are 36, 3 6 6 are 36, 396 வந்தது. நமக்கு 469 வரணும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணலாம். 6 டேஷ் multiplied by dash. இப்போ 7ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 7 7s are 49, carry over 4, 7 6 are 42, 42 plus 4 is 46, 469 வந்துருச்சா? இப்போ 37, இங்கேயும் 7 போட்டுக்கணும், டிவைசர்லயும் இந்த டேஷ்லயும் 7 போட்டுக்கணும், கோஷன்ட்லயும் 7 போட்டுக்கணும். ஸோ 7 into 67, இது வந்து 67 into 37 போடக்கூடாது, 67 into 7 தான் நம்ம பண்ணணும். ஓகே, which gives me 469. So the quotient is 37, and the quotient is nothing but the square root value. So square root of 1369 is 37 units. ஓகேவா? இப்ப இதை நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 37ஓட ஸ்கொயர் தெரிஞ்சா மட்டும்தான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லைன்னா அங்கேயே ஸ்டக் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஹைபோட்டனியூஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? ஹைபோட்டனியூஸ் இஸ் நத்திங் பட் த சைட் ஆஃப் தி ராம்பஸ், இல்லையா? The side length of the rhombus is nothing but the hypotenuse. So the side length of the rhombus, final statement, side length of the rhombus is 37 units. Is that clear? Moving on to the next question. Question number 4. Is the hypotenuse the longest side of a right triangle? Justify your answer. So first one, the question answer panna, is the hypotenuse the longest side of a right triangle? Yes, the hypotenuse is the longest side of the right triangle. ஏன்னா ஒவ்வொரு முறை நம்ம சொல்லும் போதும் அதுதான் longest side, அதான் longest side ன்னு சொல்றோம். இப்போ அவங்க ப்ரூஃப் கேக்குறாங்க. ஓகேயா? இன் போதியானாஸ் தியரம் என்ன ப்ரூஃப்னா, c square is equal to a square plus b square தானே நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், c square minus a square is equal to b square. ஒரு சைடு வந்து என்ன பண்ணணும், நம்ம ஹைபோட்டனியூஸ் ஸ்கொயர்ல இருந்து இன்னொரு சைடை சப்ட்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு ஒரு சைடு கிடைக்கும். அதே மாதிரி சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ரெண்டு சைடோட ஸ்கொயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபோட்டனியூஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி, ஹைபோட்டனியூஸ்ல இருந்து இன்னொரு சைடை ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி வர்றது தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டுத்தை விட சி ஸ்கொயர் தான் வந்து உங்களுக்கு பெருசுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு சைட்ஸோட ஸ்கொயரையும் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு ஹைபோட்டனியூஸ் ஸ்கொயர் வரும். கரெக்டா? அப்போ சி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் ஏ ஸ்கொயர்னு அர்த்தம். கரெக்டா? ஏன்னா இப்ப ஏ ஸ்கொயர் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், சி ஸ்கொயர்ல இருந்து பி ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு ஏ ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப சி ஸ்கொயர் தானே பெருசு. அதே மாதிரி சி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் பி ஸ்கொயர். கரெக்டா? இப்ப பி ஸ்கொயர் வேணும்னாலும் நம்ம என்ன பண்றோம், சி ஸ்கொயர்ல இருந்து ஏ ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்றோம், அப்பதான் நம்மளுக்கு பி ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ சி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் ஏ ஸ்கொயர், சி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் பி ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம், சி இஸ் கிரேட்டர் தேன் ஏ and C is greater than B ன்னு அர்த்தம். கரெக்டா? இதுதானே அவங்க ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. Hence hypotenuse is the longest side of a right triangle. Right triangle. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பா எழுதணும். Next, question number 5, true or false? Every Bodhiana triple is either a primitive triple or a scaled version of a primitive triple. Okay, இது ஆல்ரெடி வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். எனிவே இதுலயே எழுதலாம். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ the statement is true. ஓகே, ஒரு போதியான ட்ரிபிள்னு எடுத்தீங்கன்னா எய்தர் வந்து ப்ரிமிட்டிவா இருக்கும், இல்லைன்னா அதோடைய ஸ்கேல்டு வெர்ஷனாக தான் இருக்கும். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம்.
இப்போ சப்போஸ் வந்து போதியான ட்ரிபிள், லெட் த போதியான ட்ரிபிள் பி ஏ கமா பி கமா சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஏ கமா பி கமா சினா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் ட்ரிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ரிமிட்டிவ் ட்ரிபிள்னா என்ன? இதோடைய ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பி கமா சி வந்து இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பி கமா சி வந்து 1 இருந்ததுன்னா we call it as a primitive triple. primitive போதியான ட்ரிபிள். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு காமன் ஃபேக்டரால அதை மல்டிப்ளை பண்றோம். ஏ பி சி மூணுத்தையுமே வந்து ஒரு காமன் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்றோம். சேம் மல்டிப்ளையிங் பை எஃப், மல்டிப்ளையிங் பை எ ஃபேக்டர் எஃப். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? எஃப்ஏ கமா எஃப்பி கமா எஃப்சின்னு வரும். கரெக்டா? இது என்னது? ஸ்கேல்டு வெர்ஷன். ஸ்கேல்டு வெர்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நான் ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே வந்து ப்ரிமிட்டிவ் ஆர் ஸ்கேல்டு வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கேல்டு வெர்ஷன். இது ரெண்டுத்துக்கும் நடுப்பட்டு ஏதாவது இருக்குமா? ஒன்று ஹெச்சிஎஃப் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி அந்த ப்ரிமிட்டிவ் ட்ரிபிள் இருக்கும். இல்லைனா அதோட மல்டிப்ளை பண்ணி வர நம்பர்ஸ் தான் உங்களுக்கு போதியான ட்ரிபிள்ஸாக இருக்கும். இது ரெண்டை தவிர வேற இருக்கிறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. கரெக்டா? ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏபிசி வந்து 1, அப்போ அது ப்ரிமிட்டிவ் போதியான ட்ரிபிள்ஸ். அப்படி ஒரு காமன் ஃபேக்டரால நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? எஃப்ஏ கமா எஃப்பி கமா எஃப்சின்னு வரும். அது வந்து ஸ்கேல்டு வெர்ஷன். ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு. மொத்தமே வந்து இதை நீங்க கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா, போதியான ட்ரிபிள்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா எய்தர் ப்ரிமிட்டிவ் ட்ரிபிளா இருக்கும், இல்லைன்னா ஸ்கேல்டு வெர்ஷனா இருக்கும். அவ்வளவுதான். இதை தாண்டி ஒரு மூணாவது வெர்ஷன் கிடையாது. கிளியர்? Next question number 6. Give 5 examples of rectangles whose side lengths and diagonals are all integers. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். அதோட சைட் லென்த்தும் டயக்னலும் எல்லாம் இன்டீஜர்ஸாக இருக்கணும். அதாவது இன்டைரக்டா என்ன சொல்றாங்க? நீங்க வந்து போதியான ட்ரிபிள்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. போதியான ட்ரிபிள்ஸ்ல தான் வந்து சைட் லென்த், அதாவது வந்து மொத்தம் வந்து 3 வேல்யூஸ் இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸை வந்து நம்ம வந்து என்னவா எடுத்துக்கணும்? சைட் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் எடுத்துக்கணும். அண்ட் தென் அந்த தேர்ட் வேல்யூக்குள்ள இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ தான் ஹைபாட்டனியூஸ். எப்பயும் அந்த ஹைபாட்டனியூஸ் இஸ் நத்திங் பட் த டயக்னல் ஆஃப் தி ரெக்டாங்கிள். கரெக்டா? ஸோ போதியான ட்ரிபிள்ஸோட வேல்யூவை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ போதியான ட்ரிபிள்ஸ் வந்து மொத்தம் 5 கேட்டிருக்காங்களா? 5 போதியான ட்ரிபிள்ஸ் வந்து எழுதிடலாம் நம்ம. போதியான ட்ரிபிள்ஸ் இது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது 3, 4, 5. இதோட ஸ்கேல்டு வெர்ஷன் கூட நீங்க எல்லாமே எழுதலாம். உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இல்லைனா கூட இதோட ஸ்கேல்டு வெர்ஷன்ஸ் இருக்குல்ல, × 2, × 3, × 4, × 5, × 6ன்ற மாதிரி நீங்க எழுதிக்கிட்டே போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் போதியான ட்ரிபிள் வந்து 3, 4, 5 எழுதிக்கிறேன். அடுத்தது இதோட ஸ்கேல்டு வெர்ஷன் வந்து × 2 மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ 3 × 2 is 6, 4 × 2 is 8, 5 × 2 is 10. ஓகேவா? இப்போ தேர்ட் போதியான ட்ரிபிள் 5, 12, 13. நெக்ஸ்ட் 8, 15, 17. இது வந்து பிராக்கெட். சரியா? 13 எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் 5th வந்து 7, 24, 25. ஓகே. இப்போ வந்து ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதுல வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் வந்து 5 ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் வரைஞ்சிடுறேன். இதுல 3, 4, 5யா? இது வந்து லாங்கா இருக்கு. இதை வந்து 4ன்னு எடுத்துக்கலாம், இதை 3ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். இதுதான் டயக்னல். அதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ. அதாவது ஹைபாட்டனியூஸ் ஆக்ட்ஸ் as the diagonal, I mean the diagonal acts as the hypotenuse. ஓகேவா? இப்போ வந்து 3, 4, 5 எழுதிட்டோமா? இப்போ செகண்ட் ஒன் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. ஓகே. 6, 8, 10. நான் வரைஞ்சிருக்க ரெக்டாங்கிளில் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ நான் வரைஞ்சிருக்கிற ரெக்டாங்கிளில் வந்து லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால வந்து 6, 8, 10ல் வந்து 8 வந்து இங்கேயும் 10 வந்து 6 வந்து இங்கேயும் போட்டுட்டு டயக்னல் வந்து 10. ஓகே. மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சு வரைய சொல்லுவாங்க சம்டைம்ஸ். அது பார்த்துக்கோங்க. ஓகே. இவ்வளோ ஹையர் மெஷர்மெண்ட்ஸ்லாம் வரைகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ 8, 15, 17. 15, 8, 17. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? நெக்ஸ்ட் வந்து 4th. 5, வரையில 5, 12, 13 வரையில அது வரைஞ்சிடலாம். 12, 5, 13, 5th one, 7,
24, 25. ஓகேவா? ஸோ 5 ரெக்டாங்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. 5 ரெக்டாங்கிளும் இந்த மாதிரி வரைஞ்சிடணும். ஓகேவா? திஸ் கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். Next question, question number 7. Construct a square whose area is equal to the difference of the areas of squares of side length 5 units and 7 units. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 5 and 7 யூனிட்ஸ். அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்கு? இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒன்றும் கிடையாது. போதியானா ட்ரிப்ளெட்டில் 2 இது கொடுத்துட்டாங்க. 3வது இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து போதியானா ட்ரிப்பிள்ஸ் கிடையாது. ஓகேவா? ஏன்னா போதியானா ட்ரிப்பிள்ஸில் வந்து நம்ம இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும்தான் எடுப்போம். இது வந்து இன்டீஜர் வேல்யூவாக வராது. அதனால போதியானா ட்ரிப்பிள்ஸ் அப்படின்ற டேர்ம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்து அந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ 7 யூனிட்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப்ன்றனால இருக்கிறதுலே பெரியதை வந்து ஹைபாட்டனியூஸ்னு எடுத்துக்கணும். அடுத்ததை வந்து அனதர் சைட் லென்த்னு எடுத்துக்கணும். 3வது சைட் லென்த்தை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்லாம் வேண்டாம். ஒரு சைட் லென்த் வந்து 1 சைட் லென்த் is equal to 5 units. Second side length, இது வந்து first போட்டுட்டு equal to 7 units. இப்போ என்ன கேட்குறாங்க? difference of squares கேட்குறாங்க. difference of the areas of squares. areas of squares. இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இட்ஸ் அ ஸ்கொயர் ஷேப்ன்ட்டாங்க. ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அந்த வேல்யூஸை வந்து ஸ்கொயர் பண்ணணும். which is 7 square minus 5 square. 7 square எவ்வளோ? 49. 5 square வந்து 25. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 9 minus 5 is 4. 4 minus 2 is 2. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து 24 வர மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்ட் அ ஸ்கொயர்னு தானே கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஸ்கொயர் whose area is equal to 24. இந்த 24 எப்படி வந்தது? இந்த கொடுத்துருக்க மற்ற 2 சைட் லென்த்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஏரியா 24னு வந்தது. இப்போ ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேணும்? சைடு வேணும். அப்போ சைடு என்னவா இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24. இப்போ ஸ்கொயர்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? எஸ் இன்டூ எஸ்ன்னு கண்டுபிடிப்போம். மீனிங் எஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். கரெக்டா? எஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். இப்போ எஸ் ஸ்கொயர் 24னா நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். கரெக்டா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24. ஸோ சைட் லென்த் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24 வர மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகே, ட்ரையாங்கிளோட சைட் லென்த் என்னவா இருக்கும்? என்னென்ன சைட் லென்த் கொடுத்துருக்காங்க? 5 and 7 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இதை வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். 7ன்றது ஹைபாட்டனியூஸ். அதனால என்ன பண்ணுறோம்? சைட் லென்த் 5 வர மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? லைன் செக்மெண்ட் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரைச்சிக்கோங்க. ஏபின்னு நேம் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ரே 90 டிகிரிக்கு ஒரு ரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஹைபாட்டனியூஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹைபாட்டனியூஸ் வேல்யூ கொடுத்துருந்தா நம்ம ஏலேருந்து ஆர்க் வரையக்கூடாது, பியிலேருந்து வரையணும். ஏன்னா அந்த ஸ்லாண்டிங்காக போகுது இல்லையா, அந்த லைன் தான் வந்து உங்களுக்கு ஹைபாட்டனியூஸ் இல்லையா, அதனால பியிலேருந்து ஒரு ஆர்க் வரையறீங்க. எவ்வளோக்கு? 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரையறீங்க. கரெக்டாக? ஸோ பிஏ சென்டராக வச்சு 7 சென்டிமீட்டருக்கு ஏஎக்ஸில் ஒரு ஆர்க் வரைகிறீங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி 7 சென்டிமீட்டர். கரெக்டாக? அப்போது இந்த இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சீன் நேம் பண்ணிக்கலாம். அப்போ ஏசியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த சைடு 24ஆக இருக்கும். கரெக்டாக? பிகாஸ் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 7 ஸ்கொயர்லேருந்து 5 ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அனதர் சைடோட ஸ்கொயர் கிடைக்குது. அதுலேருந்து சைடு வந்து √24ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? √24ஆக தான் இருக்கும். கரெக்டாக? இப்போது இந்த √24 வந்து சைட் லென்த்தாக வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட ஆல் சைட்ஸ் எவ்வளோ இருக்கும்? √24 இருக்கும். புரியுதா? இப்போ ஏபிசி போட்டாச்சா, இது வந்து டிஇன்னு போட்டுடலாம். அப்போது ஏசிடிஇ அப்படின்றது இஸ் த ஸ்கொயர் விச் வி நீட், whose area is √24, whose area is 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ √24 சைட் லென்த்தை வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ சைடு ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொட்ராக்டர் எடுத்து 90 டிகிரி ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வந்து இண்டிகேட் பண்ணிவிடுங்க 90 டிகிரின்னு.
நெக்ஸ்ட்டு காம்பஸ் எடுத்து 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க, பிஏ சென்டரா வச்சு. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து இந்த ஸ்லாண்டிங் லைன் ஹைபாட்டன்யூஸ் தான் வந்து உங்களுக்கு 7 சென்டிமீட்டர் இல்லையா, அதனால 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சுக்கோங்க ஃப்ரம் பி, பாயிண்ட் பியில் வச்சு. இப்போ அந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் சி. இது வந்து பாயிண்ட் சி. இப்போ பிசியோட வேல்யூ எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஏசியோட வேல்யூ எவ்வளோ? இட் இஸ் √24 இல்லையா? இதோடைய கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டோம். இப்போ ஆல் சைட்ஸ் வந்து √24 இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏபின்ற இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் செக்மெண்ட்டு, இதை வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏலேருந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து ஏசி ரேடியஸ் வச்சு, ஓகேவா, ஏசியை வந்து நான் ரேடியஸாக வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஏவை சென்டராக வச்சு இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, இந்த லைனில் வந்து நான் ஒரு ஆர்க்கு கட் பண்ண போகிறேன். இஸ் தட் கிளியர்? இப்போ இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? டின்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக? இதை வந்து நான் டின்னு எடுத்துக்க போகிறேன், ஏன்னா ஏபிசி ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட லென்த்தும் வந்து √24. இப்போது பாயிண்ட் டியிலேருந்து நான் 90 டிகிரிக்கு ஒரு ஆர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இப்போ அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டியிலேருந்து அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். ஓகே, 90 டிகிரிக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாச்சா? இப்போ காம்பஸ் எடுத்து அதே ரேடியஸ் ஏடிக்கு வந்து நம்ம என்ன ரேடியஸ் வச்சோமோ அதே ரேடியஸ் வச்சு இந்த ஏடின்ற ஒரு இதை வந்து இப்போ இதில் ஒரு 90 டிகிரி வரைஞ்சோம் இல்லையா, இதை ஏஎக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த டியிலேருந்து ஒரு இது வரைஞ்சோம் இல்லையா, ஒரு ரே, அதை வந்து ஒய், டிஒய்னு வச்சுக்கலாம். இப்போ டிஒயில் வந்து நான் இப்போ ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறேன். அதோடைய ரேடியஸ் வந்து அதே √24 வர மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஈன்னு எழுதிக்கிறேன். இப்போ இயையும் சியையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து சிஏடிஇன்றதா நம்மளுக்கு தேவையான ஸ்கொயர். ஓகே, இதில் வந்து 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா? 90 டிகிரி இண்டிகேஷனும் இருக்கும். இப்போ இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. வி ஹாவ் கன்ஸ்ட்ரக்டட் அ ஸ்கொயர் ஏடிஇசி, இல்லைனா சிஏடிஇ, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஏடிஇசி இஸ் அ ஸ்கொயர். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுதா? இது வந்து ரொம்ப சிம்பிள். Question number 8 from page number 53. Using the dots of a grid as the vertices, can you create a square that has an area of 2 square units, 3 square units, 4 square units and 5 square units? Subdivision 2. Suppose the grid extends indefinitely. What are the possible integer valued areas of squares you can create in this manner? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம போதியானஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதில் சி ஸ்கொயரோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எடுத்துக்கணும். அவங்க வந்து ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சியோட வேல்யூ 2ன்னு எடுக்கக்கூடாது, சி ஸ்கொயரோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் இருக்குது. 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. இது வரைக்கும் இப்போதைக்கு இது வரைக்கும் போதும். ஓகேவா? இதில் எந்த 2 ஸ்கொயர் நம்பர்ஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 வரும்? 2 ஸ்கொயர் நம்பர்ஸை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 ஸ்கொயரும் 2 ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் 1 + 4 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு ஆகிடும். ஆனால் நமக்கு தேவை 2 தான். அதனால 1ஐயே திருப்பி 2 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 2 வருமா? அப்போது 2 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகே, சி ஸ்கொயரோட வேல்யூ 2, ஏ ஸ்கொயரோட வேல்யூ 1, பி ஸ்கொயரோட வேல்யூ 1. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கோஆர்டினேட் வரும்? 1,1ன்னு வரும். ஏவோட வேல்யூ இஸ் 1, பியோட வேல்யூவும் 1ன்ற மாதிரி வரும். இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல பிளாட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி பிளாட் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கோங்க, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க.
ஓகே, இந்த கிரிட்டில் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதை தான் வந்து நம்ம ஏன்னு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம நம்மளுக்கு வந்து மொத்தம் ஒரு ஸ்கொயர் வரையறதுக்கு 4 வெர்டிசஸ் வேணும் இல்லையா? ஏ கமா பி கமா சி கமா டின்னு 4 வெர்டிசஸ் வேணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கிரிட்டில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஏன்னு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ண போகிறது, அதாவது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். எப்படி பிளாட் பண்ண போகிறோம்? இந்த 1,1 இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ 1,1னா என்ன வரணும்? 1னா ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லையா, இது வந்து ஹரிசாண்டலா 1 வந்து மூவ் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்த 1 இருக்கிறது வெர்டிக்கலா 1 மூவ் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டலா 1 யூனிட் நான் மூவ் பண்ணணும், அடுத்தது அந்த இடத்துல இருந்து வெர்டிக்கலா 1 யூனிட் மூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஏ வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா இங்கே இருந்து நான் ஹரிசாண்டலா 1 பாயிண்ட் மூவ் பண்றேன், இங்க வருமா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? வெர்டிக்கலா ஒரு பாயிண்ட் மூவ் பண்றேன். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட், இதுதான் வந்து பாயிண்ட் பி. புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பியை வந்து நான் இப்போ ரெஃபரன்ஸ் லைனாக வைக்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஏவை ரெஃபரன்ஸ் லைனாக வச்சு நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் வெர்டெக்ஸை கண்டுபிடிச்சேன் இல்லையா? இப்போ பாயிண்ட் பியை ரெஃபரன்ஸாக வச்சு நான் நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணணும்? டுவர்ட்ஸ் த ரைட், அதாவது பாயிண்ட் பியோட ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து 1 பாயிண்ட் நான் மூவ் பண்ணணும். ஓகேவா? ஆன் த சேம் லைன் 1 பாயிண்ட் மூவ் பண்ணணும், அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் மேலே மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துருமா அந்த பாயிண்ட்? ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் சி. இப்போ பாயிண்ட் சி ரெஃபரன்ஸ் லைனை வச்சு நெக்ஸ்ட் வெர்டெக்ஸை நான் வந்து பிளாட் பண்ண போறேன். என்ன பண்ணணும்? இப்போ இது வந்து ரெஃபரன்ஸ் லைன் போது ஆன் த சேம் லைன் நான் மூவ் பண்ணணும். கரெக்டா? ஆன் த சேம் லைன் 1 பாயிண்ட் மூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது ரெஃபரன்ஸ் லைனா, சி வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கும் போது அப்போ ஒரு இது வந்து நான் மூவ் பண்றேன்னா மேல அப்படியே மேல மூவ் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல இங்க வந்துட்டு இங்க மூவ் பண்ணிடக்கூடாது. கரெக்டா? இது ரெஃபரன்ஸ் லைனா இருக்கும் போது இது கீழே தான் வரும். நீங்களே வந்து அந்த இதை வந்து பேப்பரை திருப்பி வச்சுட்டு சிஏ ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு பாருங்க, அப்போ வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ சியை நான் ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆன் த லைனே வந்து நான் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து ஒன் பாயிண்ட் வந்து வெர்டிக்கலாக மூவ் பண்ணணும். அந்த சீன்ற பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கலாக இருக்கிற லைனில் நான் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணணும். அப்போ இந்த பாயிண்ட் தான் டீன்னு வரும். கரெக்டாக? இப்போ எனக்கு வந்து எல்லா வெர்டிசஸும் கிடச்சிருச்சு. ஏபிசிடின்னு 4 வெர்டிசஸும் கிடச்சிருச்சு. இது 4த்தையும் நான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் இதோட ஏரியா எவ்வளோ இருக்கும்? 2 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு இருக்கும். கரெக்டா? 2 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு இருக்கு. புரியுதா? இது வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் எனக்கு வேணும்னா நான் இந்த மாதிரி தான் பிளாட் பண்ணணும். வித் ரெஃபரன்ஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து 1,1 வச்சு நான் வந்து பிளாட் பண்ணி அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், எனக்கு 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் வேணும். 1 ஸ்கொயர் யூனிட் வேணும்னா நான் என்ன பண்ணேன்? 2 is equal to 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதுனா, ஆனால் 3க்கு நான் எப்படி எழுத முடியும்? 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதினா எனக்கு வந்து 2 தான் வரும். எனக்கு அது வேண்டாம். ஓகே, அடுத்தது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதினா 1 பிளஸ் 2 ஸ்கொயர் எவ்வளோ? 2 ஸ்கொயர் இஸ் 4. அப்போ 5 வந்துடும். 5 எனக்கு வேணும், எனக்கு 3 தான் வேணும். ஸோ 3யை வந்து 2 ஸ்கொயர் நம்பர்ஸோட சம்மா நான் எழுத முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். கரெக்டா? தேர்ட் ஒன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா வந்து 3யை வந்து சம் ஆஃப் 2 ஸ்கொயர் நம்பர்ஸ்னு நான் எழுத முடியாது. அதனால இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த ஏரியா ஹேவிங் 3 யூனிட்ஸ். ஓகேயா? ஸ்கொயர் வித் ஏரியா, ஸ்கொயர் வித் ஏரியா 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் is not possible. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து சி வந்து 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் கேட்குறாங்க. ஸோ சி வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? 4 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கேட்குறாங்க. 4ன்றது இட்ஸ் ஆல்ரெடி எ ஸ்கொயர் நம்பர். அதனால 4ன்றதை எப்படி எழுதலாம்? 2 into 2ன்னு எழுதலாம். ஓகேயா? சைட் லென்த் வந்து 2 into 2. சைட் லென்த் வந்து 2 இருக்கிற மாதிரி ஒரு நார்மல் ஸ்கொயர் வந்துடலாம். இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக இருந்ததுன்னா டேரெக்டாக வந்து அந்த ஸ்கொயர் நம்பரை நம்ம எழுதிக்கலாம். இப்போ சப்போஸ் 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 into 3 அந்த மாதிரி. இப்போ ஸ்கொயர் நம்பர் வேணும்னா அந்த மாதிரி டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வரைய சொன்ன நம்ம எப்படி வரையலாம்? ஒரு 2 யூனிட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வரும்னு சொல்லலாம். 2 யூனிட் சைட் லென்த்துக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இதோட ஏரியா இப்போ எவ்வளோ வரும்? 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். இது ஒரு ஸ்கொயர் யூனிட், இது ஒரு ஸ்கொயர் யூனிட், இது ஒரு ஸ்கொயர் யூனிட், இது ஒரு ஸ்கொயர் யூனிட். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் 4 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வந்துடும். ஓகேவா? சி இஸ் வெரி ஈஸி. நெக்ஸ்ட் டி பார்க்கலாம். டி இஸ் 5 ஸ்கொயர் யூனிட்ஸ்.
இப்போ 5ன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து ஜஸ்ட் வந்து 2 into 2 அப்படின்ற மாதிரி எழுத முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2க்கு எழுதணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த 5க்கு எழுத போகிறோம். ஸோ 5 வந்து விச் இஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதணும். 5 is equal to 5 வரணும். அப்போ 1 square is 1, 2 square is 2, 2 square is 4, 3 square is 9 and then 4 square is 16. இப்போ எனக்கு 5 வரணும்னா நான் எது ரெண்டுத்தை ஆட் பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 5 வந்துருமா? 1 plus 4 is equal to 5. ஓகே, கிளியரா? இப்போ அப்போ 1 வரணும்னா எனக்கு என்ன எழுதணும்? 1 ஸ்கொயர்னு எழுதணும். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதணும். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்ன்றது எவ்வளோ வரும்? எனக்கு 5 வந்துடும். அப்போ என்னோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 1,2ன்னு வர மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கிரிட்ல வரையலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே தான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி மூவ் பண்ணணும்? சேம் லைனில் 1 ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிடுறேன். சேம் லைனில் 1 மூவ் பண்ணிட்டு அடுத்தது வந்து 2 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணணும். 1, 2 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணணுமா? ஸோ திஸ் வில் பி பி. இப்போ செகண்ட் வெர்டெக்ஸ் நான் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வெர்டெக்ஸ் சூஸ் பண்ண போகிறேன். இந்த கிரிட் வந்து சின்னதாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் தள்ளி பிளாட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? திஸ் இஸ் ஏ. ஓகே, இப்போ என்ன மூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன் த சேம் லைன் வந்து ஒரு டாட் மூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து ஒரு 2 டாட்ஸ் மூவ் வெர்டிக்கலாக வந்து 2 டாட்ஸ் மூவ் பண்ணிடுறேன். ஸோ திஸ் வில் பி மை ரெஃபரன்ஸ் நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ். ஓகேவா? ஸோ செகண்ட் வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. மொத்தம் 4 வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் வந்து நம்மளாவே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 1,2ன்ற மாதிரி நான் மூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பியை வந்து நான் ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுக்கிறேன். ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த பக்கமாக மூவ் பண்ணிக்கோங்க. பி இருக்கிற பக்கமாக உங்கள் சைட் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் த சேம் லைன் வந்து நான் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே வந்து 2 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணணும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து சி பாயிண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சியை வந்து நான் ரெஃபரன்ஸ் லைனாக வச்சுக்க போகிறேன். ஸோ அந்த லைன்லேயே அலாங் த லைன்லேயே ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணிட்டு வெர்டிக்கலாக வந்து 2 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணணும். 1, 2. ஓகே, இது மூவ் பண்ணும் போது நமக்கு எப்படி இருக்கணும்னா எல்லாம் சேர்ந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ 4 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? 4 வெர்டிசஸும். இப்போ இந்த 4 வெர்டிசஸையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணா எனக்கு வந்து ஏரியா வந்து 5 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும். புரிஞ்சுதா? எப்படி 5 ஸ்கொயர் யூனிட்ஸ்? இப்போ இதையும் ஆட் பண்ணி பாருங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்கொயர் யூனிட். அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்கொயர் யூனிட், இதுவும் ஒரு ஸ்கொயர் யூனிட். ஸோ டோட்டலி 4 ஸ்கொயர் யூனிட் வந்துருச்சு. நடுவில் வந்து ஒரு ஃபுல் ஸ்கொயர் யூனிட் இருக்கு. ஸோ 5 ஸ்கொயர் யூனிட். 5 ஸ்கொயர் யூனிட் வந்துருச்சா? இந்த மாதிரி தான் போடணும். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எப்படி மூவ் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்ன்றதை இது பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து அலாங் த சேம் லைன் வந்து நம்ம மூவ் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து 2 அப் மூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து இப்போ ஏல இருந்து அப் மூவ் பண்றது உங்களுக்கு புரியும். இப்போ பில இருந்து அப் மூவ் பண்றப்பதான் பில இருந்து அலாங் த லைன் வந்து பில இருந்து அலாங் த லைன் வந்து நான் இப்படி போயிட்டேன். இப்போ அப்புனா வந்து நான் இப்படி மேலே போகலாம்ல, இந்த சைடு போகலாம்ல, இந்த பக்கம் போகலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா அது வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணாது. 90 டிகிரி ஃபார்ம் பண்ணணும். இப்போ நான் இப்படி போயிட்டு இந்த சைடு போனாலும் 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஆனால் எனக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் வேணாது. ஒன்னொன்னு ஒவ்வொரு டைரக்ஷனில் போகக்கூடாது இல்லையா? இப்போ பிஏ ரெஃபரன்ஸ் லைனாக வச்சிங்கன்னா இந்த பேப்பரை வந்து அப்படியே திருப்பிடுவீங்க. திருப்பிட்டு அப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து அப்பு போகணும்னா இந்த சைடு தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ திஸ் இஸ் தி ஸ்கொயர் ஃபார் ஏரியா ஆஃப் 5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் 5 ஸ்கொயர் யூனிட்ஸும் போட்டாச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 7 ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன வரும், 9 ஸ்கொயர் யூனிட்டுக்கு என்ன வருதோ, 8 ஸ்கொயர் யூனிட்டுக்கு என்ன வரும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது மட்டும் கீப் இட் இன் யுவர் மைண்ட். இந்த ஒரு இதுவும் வந்து இட் வில் மேக் தி ஆங்கிள் ஆஃப் இட் வில் மேக் தி ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி. இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, அது மாதிரி இது வந்து 90 டிகிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் த கிரிட் எக்ஸ்டென்ஸ் இன்டெஃபினெட்லி வாட் ஆர் த பாசிபிள் இன்டீஜர் வேல்யூடு ஏரியாஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஏரியா வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ்ன்றதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோமா? 2 ஸ்கொயர் நம்பர்ஸை ஆட் பண்ணா வர்றதுதான் இது. ஓகே, அதுல வந்து ஏ பின்றது இன்டீஜர் வேல்யூஸ் தான். கண்டிப்பா இன்டீஜர் வேல்யூ தான் இருக்கணும். ஏபின்றது இன்டீஜர்ஸ். அப்போ வந்து ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவும் வச்சு நம்ம வந்து இதே மாதிரி தான் பிளாட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இல்லைன்னா வந்து எப்படி வரும்? எக்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரும்.
x is equal to a square plus b square or x is a perfect square. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 4 பார்த்தோம்ல, 4க்கு என்ன பண்ணோம், a square plus b square ஃபார்ம்ல எழுதாம ஸ்கொயர் நம்பர்ன்றதுனால x is equal to a into a ன்னு எழுதி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணும், கரெக்டா? ஸோ x is equal to a square plus b square இருக்கணும், இல்லைனா வந்து x வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். ஓகேவா? அது மாதிரி இருந்ததுன்னா we can create squares with vertices as dots on the grid. Okay? Last question of this figure it out, and in the chapter on the last question number 9. Find the area of an equilateral triangle with side length 6 units. Hint: show that an altitude bisects the opposite sides. Use this to find the height. Okay. Actually area of equilateral triangle க்கு ஒரு formula இருக்கு. Area of equilateral triangle formula என்னன்னா √3/4 into side square. Okay, √3/4 into side என்னது, side வந்து 6 units னு கொடுத்திருக்காங்களா, so 6 into 6. அப்புறம் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4ஐயும் 6ஐயும் வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க, it will be 3 times, இது 2 times, again 6ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 3 times, so 9√3 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு இதை வந்து நீங்க ஒரு 2 ஸ்டெப்ஸ்ல முடிச்சிடலாம். ஓகேவா? ஆனா இந்த ஃபார்முலா எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம எப்படி போடுறது? ஓகே, அதுக்கு தான் வந்து அவங்க வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்டை வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலா வச்சு போட்டாலும் கரெக்ட் தான், தட்ஸ் நாட் ராங். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சைட் லென்த் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ட்ரையாங்கிளுக்கு வந்து ஏபிசி நேம் பண்ணிடலாம். each side length equal to 6 units, so each side வந்து 6 units னு வரைஞ்சாச்சு. இப்போ next, show that the altitude bisects the opposite side. Use this to find the height னு கேக்குறாங்க. so ஒரு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்னது, ஃபார்முலா to find out the area of a triangle வந்து half into base into height. so நம்மளுக்கு பேஸ் தெரியும், BC னு வச்சுக்கிட்டோம்னா பேஸ் தெரியும், ஆனா ஹைட் தெரியாது இல்லையா? so நான் என்ன பண்றேன், ஒரு perpendicular லைன் வரைய போறேன். from ஏல இருந்து நான் ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து பிசியை போய் டச் பண்ற மாதிரி நான் வரைய போறேன். ஸோ இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. இதுக்கு வந்து நேம் வந்து நான் டின்னு கொடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ என்னென்ன டீடைல்ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏபிசி ட்ரையாங்கிள், ஏபிசி இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? இதுல வந்து சைட் லென்த் வந்து 6 யூனிட்ஸ். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ இஸ் ஈக்குவல் டு 6 யூனிட்ஸ். இதுல நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், ஏடி வந்து பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏடி வரைஞ்சனால இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிள் வந்து 2 ட்ரையாங்கிள்ஸா டிவைட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஏடிபின்னு ஒரு ட்ரையாங்கிள், ஏடிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ரெண்டும் நம்ம கான்க்ருவென்ட்னு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிடுவோம். ப்ரூவ் பண்ணிட்டு இந்த பேஸ் வந்திருக்கு இல்லையா, அது 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆகுது. அதுதான் சொல்றாங்க the altitude bisects the opposite side. இப்போ நம்ம வரைகிற ஆல்டிடியூட் வந்து இந்த சைடு பிசி இருக்குது இல்லையா, இதை வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணுதுன்றதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம் இந்த கான்க்ருவன்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிட்டு 3 எலிமெண்ட்ஸ் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை ப்ரூவ் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் ADB and triangle ADC, எதெல்லாம் வந்து உங்களுக்கு சேமா வருது அப்படின்னு 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். AD வந்து 2 ட்ரையாங்கிளுக்குமே காமன் சைடா, ஸோ AD இஸ் த காமன் சைடு. இது வந்து எலிமெண்ட் வந்து ஒரு எலிமெண்ட் சைடு. நெக்ஸ்ட் இங்க வந்து ஆங்கிள் ரெண்டுமே 90 டிகிரியா, ஆங்கிள் ADB is equal to angle ADC equal to 90 degree. ரீசன் என்ன, AD is perpendicular to BC இல்லையா, அதை தானே நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ 90 டிகிரின்றது என்னது, இட்ஸ் ரைட் ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் AB is equal to AC யா, AB is equal to AC is equal to 6 centimeter. ரீசன் என்ன, அது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இப்போ 3 எலிமெண்ட்ஸ் ஈக்குவல்னு ப்ரூவ் ஆயிடுச்சா? இப்போ இதை நீங்க சைடுன்னு எடுப்பீங்களா வேற ஏதாவது எடுப்பீங்களான்னு பாருங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு இருக்குல்ல, இதை சைடுன்னு எடுக்காம நம்ம வந்து ஹைபாட்டனியூஸ்னு எடுக்கணும். ஏன் ஹைபாட்டனியூஸ்னு எடுக்கணும், இது ஒன்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டா? இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிள்ஸுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப நம்ம இந்த இடத்துல RHS கிரைட்டீரியா யூஸ் பண்ணலாம். நீங்க கேட்கலாம், ஏன் வந்து ஒரு சைடு ஒரு ஆங்கிள் அதுக்கப்புறம் ஒன் மோர் சைடு, ஏன் நான் SAS கிரைட்டீரியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்கலாம். SAS கிரைட்டீரியா எப்ப யூஸ் பண்ணலாம், 2 சைடுக்கு நடுவுல ஒரு ஆங்கிள் இருக்கணும்.
ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் இருக்கணும். ரெண்டு சைடுக்கு நடுவுல ஒரு ஆங்கிள் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியா யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியா யூஸ் பண்ண முடியாது, ஆர்ஹெச்எஸ் கிரைட்டீரியா தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சைடு இங்க இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு சைடு, அதாவது அந்த இன்க்ளூடட் ஆங்கிளுக்கு வர வேண்டிய சைடு வந்து ஈக்குவல்னு நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியா யூஸ் பண்ண முடியாது, நீங்க ஆர்ஹெச்எஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏபின்றதையும் ஏசின்றதையும் நம்ம ஹைபாட்டனியூஸ்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப 3 எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால ஆர்ஹெச்எஸ் கிரைட்டீரியா படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவென்ட். ட்ரையாங்கிள் ஏடிபி இஸ் கான்கிருவென்ட் டு ட்ரையாங்கிள் ஏடிசி. ஓகேவா? சோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவென்ட்னா அப்ப கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்கிருவென்ட் ட்ரையாங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். இதுல கரஸ்பாண்டிங் பார்ட்ன்றது என்னது? பிடியும் சிடியும். கரெக்டா? சோ பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி இல்லனா சிடி, என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ரீசன் என்ன? சிபி சிடி கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிருவென்ட் ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ பிசின்றது எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். கரெக்டா? இப்ப BD equal to BC னா இது 2 equal parts ஆ பிரியும். அப்ப 6/2 is 3ன்னு பிரியும். அப்போ BD is equal to DC is equal to 3 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்ப இது 3 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க, உங்களுக்கு ஹைபாட்டனியூஸ் தெரியும், ஒரு சைடு தெரியும், அனதர் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போதியானா தியரம் யூஸ் பண்ணலாமா? ஓகே, சோ இன் ட்ரையாங்கிள் ADB ஹைபாட்டனியூஸ் என்னது? AB is equal to 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஹைட் தெரியும், நம்ம ஹைட் நமக்கு தெரியாது, DB தெரியும் இல்லையா? BD is equal to, BD is the base, BD is the base which is equal to 3 சென்டிமீட்டர். இப்ப நம்மளுக்கு ஹைட் AD ன்னு எழுதிருக்கேன், this is BD. ஓகே, so BD is the base and AD வந்து நமக்கு தெரியாது ஹைட். இப்ப நம்ம இந்த இடத்துல போதியானாஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பை போதியானாஸ் தியரம் C square is equal to A square plus B square. இதுல தெரியாத இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? B square is equal to C square minus A square என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல. இதுல B squareன்றதா ஹைட், which is AD square is equal to C squareன்றது என்னது? ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர். அதுதான் வந்து நம்ம C ஸ்கொயர்னு எழுதுவோம் எப்பயும். ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு சைடு, அதை வந்து நம்ம பேஸ்ன்னு எடுத்துக்கலாம், பேஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஹைபாட்டனியூஸ் எவ்வளோ? 6 ஸ்கொயர் மைனஸ் பேஸ் எவ்வளோ? 3 ஸ்கொயர், which is equal to 6 ஸ்கொயர் is 36, 3 ஸ்கொயர் is 9. 36ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get 27. So the height square which is AD square is 27. அப்ப AD is equal to square root of 27 வரும். 27 ஓட prime factorization என்ன? 3 into 3 into 3. ஓகேவா? இப்ப பேர் பண்ணோம்னா ஒரு 3 வந்து ரூட்டை விட்டு வெளியே போயிடும், இன்னொரு 3 ரூட்குள்ளேயே இருக்கும். சென்டிமீட்டர்னு வரும். இப்ப ஹைட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஹைட் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADB is equal to half into base into height, which is half into base என்னது? BD is the base. கரெக்டா? இந்த ட்ரையாங்கிள்ல பாருங்க, இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போறோம். சோ BD into AD, which is half into base வந்து 3 சென்டிமீட்டரா, AD வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம், 3√3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நவ் இப்போ இத மாதிரி ரூட் நம்பரும் ஒரு ஹோல் நம்பரும் சேர்ந்து இருந்ததுன்னா இந்த ஹோல் நம்பர்ஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 9 இந்த √3 அப்படியே எழுதிக்கோங்க. 3 into 3 is 9, அப்புறம் √3 அப்படியே எழுதிக்கிட்டு by 2ன்னு போடுங்க. ஸ்கொயர் சென்டிமீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவென்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADB இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADC, which is 9√3/2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டு ஏரியாவும் சேம். இப்போ டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரையாங்கிள்ல பாருங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் ஆட் பண்ணோம்னா இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு கிடைச்சிடும். கரெக்டா? சோ ஏரியா ஆஃப் triangle ABC is equal to area of triangle ADB plus triangle ADC, which is 9√3/2 plus 9√3/2.
ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் மல்டிப்ளிகேஷன். கரெக்டா? எத்தனை தடவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்? 2 தடவை ஒரே நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை 2 டைம்ஸ் ஆஃப்னு எழுதலாமா? 2 டைம்ஸ் ஆஃப் 9√3/2ன்னு வரும். இப்போ 2 கேன்சல் ஆயிடுமா? ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? 9√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. ஸோ த ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் 9√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம இதோட இந்த வீடியோவையும் முடிச்சுக்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.